ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி ஒரு கேட்ரிங் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. அது கூடவே ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு ஸ்டாலும் போட்டோம். ஸோ அதோட vlog தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். இன்றைக்கி ஒரு சாட்டர்டே காலையில் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:00 ஆகுதுங்க. காலையிலேயே எழுந்திரிச்சு இன்றைக்கி 4 மணிக்கே கிச்சன் போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது மாதிரி காலைல எழுந்திரிச்சி கிளம்பியாச்சு. கிளம்பும்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் காரில் லோட் பண்ணிவிட்டு நான் அப்படியே கிச்சன் வந்துட்டேன். யூஷுவலாக இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாளே ப்ரிப் ஒர்க் பண்ணுவோம். பட் நேற்று எங்களால் பண்ணவே முடியல. நேற்றுமே ஆர்டர்ஸ்லாம் இருந்ததுனால அதுக்கான வேலைகள் மட்டும்தான் பண்ண முடிஞ்சுது. அதனால இன்றைக்கி காலையில் தான் எல்லா வேலையுமே நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு ஒரு 4:00 ஆரம்பிச்சிட்டோம். வந்ததுக்கப்புறம் கட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு வேலை பரபரப்பாக ஆரம்பிச்சிச்சு. எல்லா பிஸ்னஸ்லேயுமே டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி குக்கிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒவ்வொரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் எல்லாமே குக்கிங் டைமும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எது அதிகமான குக்கிங் டைம் எடுத்துக்குமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எது கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாமோ அதெல்லாம் லாஸ்ட் நம்ம பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி பண்ணுவோம். ஸோ போனோன்னே நம்ம ஷேர்டு கிச்சன் தானே. ஸோ அதனால் எங்கே நமக்கு ஸ்டவ்வு கிடைக்குதோ வேகமாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கிச்சன் க்ரௌடாக தான் இருந்தது. எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு இடையில நம்மளும் நம்மளோட இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருந்தோம். இன்றைக்கி இன்னொன்று எக்ஸ்ட்ரா நமக்கு பார்ட்டி ஆர்டர்ஸும் இருந்தது. நம்ம கேட்ரிங் இது போகிறோம் இல்லையா, ஸ்டால் போடுறோம் இல்லையா, அங்கேயும் நம்ம இன்றைக்கி அங்கே இருக்க வெண்டார்ஸ்க்கெலாம் ஒரு 40 பேருக்கு சமைச்சு கொடுக்குறது அந்த மாதிரி வேலைகளும் இருந்துச்சு. ஸோ அதனால் 2 ஆர்டர்ஸும் ஒன்றா இருந்ததுனால நம்ம பட் அங்கே 40 பேருக்கு சமைக்கிறதுன்றது நமக்கு கம்மியான வேலை தான், பெரிய வேலை கிடையாது. அது இல்லாமல் இன்னொரு பார்ட்டி ஆர்டரும் இருந்தது இல்லையா, அது ஒரு 50 பேருக்கு சமைக்க வேண்டியது இருந்தது. ஸோ 2ம் சேர்த்து பண்ணதுனால அப்படியே கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சு நமக்கு. சமையல்லாம் நாங்கள் நினச்ச மாதிரி கரெக்டாக போச்சுங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடித்தோம். லாஸ்ட் இந்த பேக்கிங்கில் கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி இருந்தது. தனித்தனியாக ரைத்தாவும் நமக்கு வெஜ் பிரியாணியும் கேட்டிருந்தாங்க அவங்க. ஸோ அது மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரேஸில் கொண்டு வச்சுருங்கன்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் இல்லை பாக்ஸாகவே போட்டு கொடுத்துருங்க, அது இன்னும் ஈஸியாக இருக்குன்னாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம போடுற வேலை பார்க்குறது அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே எடுத்துருச்சு. ஸோ இதனால் க்ளீனிங் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயம் தானே நம்ம நினைப்போம், அது நிறைய நமக்கு டைம் எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த சைடு அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இங்கே கேட்ரிங்க்கு நம்ம சிக்கன் பிரியாணி, சிக்கன் சிந்தாமணி, அப்புறம் சிக்கன் 65 அந்த மாதிரி ஒரு 5-6 ஐட்டம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எப்போவுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் வர்றது, அதை நம்ம ரெடி பண்ணி முடிக்கிறப்ப ஒரு சந்தோஷம். அதை செய்யும்போதுமே ஒரு ஜாலியாக தாங்க இருக்கும் எங்களுக்கு. அந்த ப்ரிப் ஒர்க் பண்ணுறதாகட்டும், சமைக்கும் போதாகட்டும், எப்போவுமே பேசி சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக ஜாலியாக சமைப்போம். ஏன்னா சமைக்கும்போது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் எப்போவுமே ஹாப்பியாக ரொம்ப கேஷுவலாக தான் சமைப்போம். ரொம்ப அதை ப்ரெஷர் எடுத்துகிட்டு பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளால் பண்ண முடியாது. பரவாயில்ல பார்த்துக்கலாம், நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பண்ணுறது. உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். எத்தனை தடவை நம்ம ஒரு ஐட்டம் சமைச்சிருந்தாலுமே அது அன்னைக்கு நல்லா வரணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் பார்த்திங்களா. அந்த பயம் எப்போவுமே இருக்கும், அது போகவே போகாது. அது இருந்தால் தான் குக்கிங்குமே நல்லா வரும். ஸோ அதனால் அந்த ஒரு பயம் இருக்கும், நல்லபடியாக பண்ணி தரணும், அவங்க ரிவ்யூ நல்லா சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் பயம் இருக்கும். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பட் நாங்கள் நினச்சதை விட எல்லாமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நிறைய பேர் நம்ம சேனல் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்ததை பார்த்துட்டு இங்கே யூஎஸில் இருக்க நிறைய பேர் என் கூட பேசியிருக்காங்க. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். சில பேர் ஆர்டர் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி ஐடியாஸ் கேட்குறதுக்கும் கால் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம அவங்களுக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, ஆக்சுவலி என்கிட்ட அவங்க ஐடியா கேட்க வரும்போது அவங்க எதையுமே அனலைஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்கிட்ட வர்றீங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயே நீங்கள் கிச்சன் எப்படி பார்க்குறது, கிச்சன் எப்படி ரெண்ட்டுக்கு எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை விட நான் பர்சனலாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கு பெருசாக
ஆரம்பிக்கிறதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஆனால் அந்த பிஸ்னஸை நல்லபடியாக நடத்துகிறதுக்கும் அதை தொடர்ந்து கொண்டு போகணும் பார்த்தீங்களா, லாங் டேர்மு, அதுக்கு தான் உங்களுக்கு திறமை வேணும். ஸோ ஆரம்பிக்கிறது யார் வேணால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ அது வந்து ஈஸி தான். ஸோ அதை உங்களால் கடைசி வரைக்கும் நல்லபடியாக கொண்டு போக முடியுமா, அதுக்கான உங்களோட எஃபர்ட் என்ன போட முடியும், உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதையெல்லாம் கூட நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இதுக்குள்ளே இறங்கணும். ஸோ என்கிட்ட பேசினவங்களாம் ஒருத்தவங்க, எனக்கு குழந்தை வந்து 2 இயர்ஸ் பேபி, வீட்டில் தான் நான் வச்சுருக்கேன், நான் வந்து தனியாக வந்து நான் இங்கே கேட்ரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஆக்சுவலாக நிறைய பேர்கிட்ட பேசுகிறதுனால எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. நான் அப்போ தான் நினச்சேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் பேபி வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி கிச்சன் ரெண்ட் பே பண்ணணும். இதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் வராது. அது ஒரு 6 மந்த் 1 இயர் ஆகும் நீங்கள் ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஓகே, எனக்கு அதிலேருந்து இப்போதைக்கு 1 இயருக்கு அதில் எந்த மணியும் வேண்டாம், நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னா தான் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கணும். இது எல்லாத்தையும் விட இன்னொன்று மெயினாக வந்து டைமை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் நிறையா. நம்ம ஒர்க் போகிறோம், காலையில் 9 to 5 மாதிரி ஜாப் போகிறோன்னா அது வேறு மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஒரு டைமிங் இருக்கும். இப்போ நம்ம பிஸ்னஸாக பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டைமிங்கே கிடையாது. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், நைட் 2 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், சில நாள் தூக்கமே இல்லாமல் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ டைமும் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, ஜஸ்ட் ஃபார் ஷார்ட் டைம் கிடையாது, லாங் டேர்முக்கு நம்மளால் இந்த மாதிரி டைமிங்கும் கொடுக்க முடியுமா பிஸ்னஸ்க்காக அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸில் இறங்கணும். ஜஸ்ட் லைக் தட் எல்லோரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோன்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வந்து அதில் பின்னாடி இருக்க விஷயங்களை ரொம்ப க்ளோஸாக நீங்கள் கேட்கும்போது ஆமாங்க நீங்களும் ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் நான் அப்படி சொல்கிறது கிடையாது. என்கிட்ட கேட்குறவங்கள்ட்ட நீங்கள் எதுனாலும் பண்ணலாம், ஆனால் வந்து அதுக்கான எல்லா இதுவுமே நம்மளால் முடியுமான்னு 1க்கு 1,00,000 தடவை யோசிச்சுட்டு தாங்க அதில் இறங்கணும். இறங்குனதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. இறங்குனதுக்கப்புறம் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி நல்லா கொண்டு போகணுன்னு தான் யோசிக்கணும். அந்த டைமில் போய் நம்மளால் உழைக்க முடியுமான்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்கள பார்த்துக்க முடியுமான்னு நீங்கள் யோசிக்க முடியாது. உங்களுக்கு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸே பண்ண முடியும்னா தான் நீங்கள் அதில் இறங்கணும். உங்களுக்கு ஃபேமிலியையும் பார்த்துக்க முடியும், இதையும் பார்த்துக்க முடியும்னா தான், அது ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் அப்போ தான் நீங்கள் அந்த பிஸ்னஸில் இறங்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னு பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள், நினைங்க, அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுங்க. ஏதாவது டவுட்னாலும் தாராளமாக கேளுங்க. ஆனால் அந்த சிச்சுவேஷனும் உங்களுக்கு இருக்கா, உங்களால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இப்போ வந்து நான் வேலைகள்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலி 11 o'clock நாங்கள் இங்கேருந்து கிளம்பலான்னு நினச்சோம். ஆனால் 11 o'clock வரைக்கும் கிச்சன்லேயே வேலை இருந்தது எனக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். பாருங்கள், ஏப்ரான் எதுவுமே கழட்டல, அப்படியே ஏறி உட்காந்துட்டு ஓடி வந்துட்டேன். ஸ்டால் போடுறதுக்கு ரெடி பண்ணாயிட்டோம். அப்புறம் ஸ்டால் போடுறாங்க, வெண்டாருக்கு சமைச்சது அதெல்லாம் வந்து காரில் லோட் பண்ணிக்கிட்டேன். சரி, அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கிளம்பிட்டு குழந்தைங்களாம் ரெடியாக இருக்காங்க, அவங்களும் வரேன் நாங்கள் ஸ்டால் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அவங்களையும் கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட் டைம் ஆக்சுவலாக நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டால் போட்டிருந்தோம் தமிழ் சங்கத்தில். அப்போ இப்படி தான் நாங்கள் ஸ்டாலில் வந்து நிற்க போகிறோம், நாங்கள் தான் எல்லாம் சேல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்போ ஃப்ரெண்டோட குழந்தைங்களாம் கிளம்பி வந்தாங்க. கடைசியில் நம்ம கடையில் வந்து நிற்காமல் எதிர்த்தாப்பில் இன்னொரு கடை போட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. ஒரு ஹோட்டல்லேருந்து வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து போட்டிருந்தாங்க. அவங்க கடையில் போய் நின்று நாங்கள் அவங்களுக்கு வாலண்டியர் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஒரு 3 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வந்தாங்க. அதான் சொல்லிகிட்டு இருந்தோம், டேய் சொந்த கடையில் வேலை செய்யாமல் ஏற்ற கடையில் வேலை செய்கிறீங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி கிளம்பும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. டேய் இன்றைக்கும் வந்து நம்ம கடையில் நிற்காமல் ஏற்ற கடையில் போய் நின்றாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி லீவு தானே இனிமே, அதனால வந்து நாங்களும் வரோம் அப்படின்னாங்க. நீ இல்லாத லைஃபு ரொம்ப சாரோ மாஸ்கோ சாரோ எங்கள் பையன் தான் ஹீரோ சிங்கிங் விட்டு வேற யாரோ கப்பல் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கோம்மா. இங்கே ரைட்டில்
பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட் வந்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் ஏர்பிளேன் போர்ட் பண்ணிடுவோம். ஏரோப்ளேனா? ஃபைனலி ஸ்டார்ட் வந்து செட்டப் பண்ணியாச்சுங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் அப்படின்னு ஒரு பேனர் போட்டிருக்கோம். இங்கே வந்து பானிபூரி, வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறமா வந்து சமோசா, ரோஸ் மில்க்கு, மேங்கோ லஸ்ஸி இதெல்லாமே வச்சுருக்கோம். டீ, ஆனியன் சமோசா இதெல்லாம் வச்சுருக்கோம். ஆமாம், பஞ்சாபி சமோசா. நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் உள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள், என்னோட ஃப்ரெண்டு அபிராமிங்க ஃபஸ்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்து ஃப்ரெண்டானவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது வீடு வந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி உனக்கு வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 4-5 நாள் 2-3 நாள் லீவு கூட ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களும். ஸோ ஸ்கூலில் லீவ் போட்டு எனக்காக இதை பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. கூடிய சீக்கிரத்தில் இதை நம்ம வீட்டில் பார்ப்பீங்க நீங்கள். இவங்க ஆக்சுவலாக ஆர்ட் கிளாஸ்லாம் கூட எடுக்கிறாங்க இங்கே யூஎஸில், ஆன்லைன் கிளாஸஸ்லாம். அவங்க பற்றின டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். யாராவது யூஎஸில் இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்கள ஆர்ட் கிளாஸ்லாம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இவங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபர். ஆனால் அது மறந்து கூட போச்சு எனக்கு. ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுங்க. மெஹந்தியும் போடுவாங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும். ஸோ நீங்கள் வெர்ஜீனியா ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு மெஹந்தி சர்வீஸ் தேவைன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டால் வந்து ரொம்ப பெருசாக போட்டிருந்தோம். இங்கே போட்டிருந்தாங்க, நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. நம்ம உள்ளே வந்து நம்மளோட பவுடர்ஸ், மில்லட் லட்டூஸ் எல்லாமே வந்து இந்த ஹால்குள்ளேயே வச்சுருந்தோம். வெளியில் வந்து இங்கே எதுவும் ஃபுட் ஸ்டால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஃபுட் ஸ்டாலும் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம அந்த மாதிரி ஒரு குட்டியாக பானிபூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு அது ஒரு ஏன்னா இங்கே வர்றவங்களுக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, வேறு எந்த ஸ்டாலும் இல்லைன்றதுனால நம்ம அங்கே ஒரு ஸ்டாலும் போட்டோம். 2 இடத்துலையுமே நல்ல சேலுங்க, சூப்பராக இருந்தது. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 2 ஸ்டால் போட்டிருக்கோம், இது 3வது ஸ்டால். ஒரு ஸ்டாலுக்கு ஒரு ஸ்டால் வந்து நல்ல முன்னேற்றம்ன்ற மாதிரி அப்படியே நல்லா போயிட்டுருக்கு. இவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவங்களோட கசின் சிஸ்டர் சொல்லி நம்ம இன்றைக்கி ஸ்டால் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தாங்க அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஸ்டால் முடிச்சுட்டு வர்றதுக்கு 10 மணிக்கு மேலே ஆச்சுங்க. இது அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து சமைக்க ஆரம்பித்தோம். என்ன மாதிரியே யூஎஸில் நிறைய பேர் வந்து உமன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ யாரெல்லாம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் இங்கே யூஎஸில் யாரெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் வந்து என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியாவில் எனக்கு தெரியும் நிறைய பேர் பண்ணுவீங்க, நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். பட் யூஎஸில் யாரெல்லாம் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.